அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன் ஹூஸ் நேம் எ சேர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான இருக்கை யாருடைய பெயரில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1924-25 பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் உலகுக்கே சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருப்பார். அதனுடைய நூற்றாண்டு விழாவை நம்ம அனுசரிக்கணுங்கிற வகையில் தமிழக பட்ஜெட்டில் இதை பற்றின ஒரு விழா கொண்டாடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த விழாவில் நம்ம முதலமைச்சர் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஐரவாதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் ஒரு ஆய்வு இருக்கை அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக அந்த நாகரிகத்துக்கும் தமிழக கலாச்சாரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவெளி எழுத்து வடிவம் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா? அந்த எழுத்து வடிவம், அந்த ஸ்கிரிப்டை யாருமே இன்னும் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்குது, டிசைஃபர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை டிசைஃபர் பண்ணக்கூடிய நபர்களுக்கோ இல்லை ஆர்கனைசேஷனுக்கோ $1 மில்லியன் அமெரிக்க டாலர், 10 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை ஐரவாதம் மகாதேவன் அவர்கள் தான். சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மாட்வர்த் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் பை விச் ட்ரைபல் குரூப் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாட்வர்த் திருவிழா தமிழ்நாட்டின் எந்த பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தோடர்கள் கொண்டாடக்கூடிய இந்த விழாவை தான் நம்ம மாட்வர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த விழா ஒவ்வொரு நியூ இயர்க்கு அப்புறம் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. ஸோ தமிழில் தப்பாக இருக்குது. லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே, ஓகேங்களா, நீளமான இந்த தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோன்னா NH44. ஜிகே சார்ந்த கேள்வி தான் இது. சரிங்களா? NH44 தான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, NVS-02 சேட்டலைட் இஸ் பார்ட் ஆஃப் விச் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NVS-02 செயற்கைக்கோள் எந்த வழி செலுத்தல் அமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வழி செலுத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய NAV-IC இந்தியாவுடையது இது, ஓகேங்களா? நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, NAV-IC. ஸோ இந்த வருஷத்தோட இஸ்ரோவோட முதல் லான்ச்சாக இந்த NVS-02 தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. NVS அப்படின்னா நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக வேர்ல்டு பிரெய்லி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக பிரெய்லி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜனவரி 4ஆம் தேதி தான் நம்ம வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.